எந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் வந்து அனுமதியும் உத்தரவும் வாங்கணும். அவங்க அனுமதி உத்தரவு வாங்காட்டி திருமணம் செல்லாதுங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தாமர, விதவை பெண்ணாக இருப்பாளேயானால் அவள்கிட்ட உத்தரவு பெறாமல் திருமணம் செய்து கொடுக்கப்படாது. ஒலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தாதன, அனுமதி வாங்காம கன்னி பெண்ணிட்ட திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்று ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க. பிரிச்சியே சொல்றாங்க. விதவைக்குன்னா சம்மதம் வாங்க தேவை வாங்கணும், கன்னி பெண்ணா சம்மதம் வாங்க தேவையில்லை என்று யாராவது வித்தியாசப்படுத்திடுவாங்களோ என்பதற்காக வேண்டி அதையும் சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. கன்னி பெண்ணா இருந்தாலும் சம்மதம் வாங்கு, விதவையா இருந்தாலும் சம்மதம் வாங்கு. அப்ப நபி தோழர்கள்லாம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப இதுனுஹா, அவங்க எப்படி சம்மதம் கொடுப்பாங்க? வெக்கப்படுவாங்களே? கன்னி பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு சம்மதமானு கேட்டா வெக்கப்படுவாங்களேன்னா, இதுனுஹா சுமாத்துஹா அல்லது காலான் தஸ்குத்த, அவங்க வந்து மௌனமா இருப்பாங்களே, அதான் சம்மதம். சம்மதத்துக்கு மௌனமா இருந்துருவாங்க. ஆட்சேபனைக்கு மௌனம் தேவையில்லை. ஆட்சேபனை சொல்வது வெக்கம் வராது, சம்மதத்தை சொல்வது வெக்கப்படுவாங்க. அப்ப ஆட்சேபனை செய்வதா இருந்தா ஆட்சேபனை செய்யட்டும், இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட சம்மதம் வாங்கணும் என்பதை சட்டமாக்குறாங்க. இது நீங்க யோசிச்சு பார்க்கணும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து சொல்ல இயலுமா? இன்னைக்கு சொல்றாதே கேட்டுக்கிற மாட்டேங்கிறான. 1400 வருஷத்துக்கு முந்தைய இருந்த காட்டுமிராண்டி காலத்துல பெண்களை எவ்வளவு பெரிய இடத்துல இதை வச்சுலாம் வைக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பெண்கள்லாம் போர்க்கொடி தூக்கி போராடினாங்களா? பெண்களுக்கு உரிமையை கூட யாராவது கேட்டாங்களா? வாயில்லா பூச்சிகளா இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஆம்பளை தான் கேட்க முடிஞ்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண்கள் போராடாமலேயே, அப்படியான உணர்வுகள் இல்லாமலேயே, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலேயே, அதை உணராமல் கூட அந்த பெண்கள் இருந்த நிலையில கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் கொண்டு வர்றாங்க, பர்மிஷன் இல்லாம பொம்பளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இது புகாரியில 5136, 6968, 6970, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அனுமதி வாங்கித்தான் திருமணம் செய்யணுங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு வந்து உயர்ந்த ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறது.